வரலாற்றில் இல்லாத வாக்குப்பதிவு வாரி, வரலாற்றில் இல்லாத கருத்து கணிப்புகள், எண்ணற்ற கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கணிப்பு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப அண்ணன் சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல் பிரைட்டாக உள்ளது. இரண்டாவது முறையாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். அதெல்லாம் சரிண்ணே, பயங்கரமா வாக்குப்பதிவு அதிகமாயிருக்கு, ஏகப்பட்ட பேர் வாக்களித்திருக்கிறாங்க, இதுக்கு அதுதான் காரணமா இருக்கும், இல்ல இதுதான் காரணமா இருக்கும், ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். ஒரு பக்கம் யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற போட்டியும் கேள்வியும் விவாதமும் நடந்துகிட்டு இருக்க, இப்போ அண்ணன் ஒரு புது ட்ராக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னன்னா, இரண்டாவது பெரிய கட்சி யாரப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, அந்த இடத்துக்கு நாங்க தான் வருவோம் அப்படின்னு யார் சொல்றாங்க தெரியுமா? காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றார். 28 தொகுதிகளில் ஜெயிச்சுட்டு அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றார். 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறோம். நாங்கள் 28 தொகுதியில் போட்டிட்டு இருக்கோம். 28 தொகுதியில் வெற்றி பெற்றால் நாங்கள் தான் எதிர்கட்சி. அதெல்லாம் மாற்றுக்கிறது. எடப்பாடி 28 தொகுதிக்கு கீழே வாங்கிடுவாரோ? அதுதான் யதார்த்தமான உண்மை. பொறுத்திருந்து பாருங்க. மக்களுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுதான் மக்களுடைய தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் அந்த வாக்குப்பதிவு அதிகமாச்சுல்ல, அதுக்கு அவருடைய வருகை தான் காரணம், அரசின் மீதான எதிர்ப்பு தான் காரணம், இப்படி ஏகப்பட்ட கோணங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கு. இந்த 70 லட்சம் 71 லட்சம் வாக்குகளை குறைச்சி பார்த்தீங்கன்னா 71லிருந்து 75% தான் வாக்குப்பதிவு ஆயிருக்கணும். இப்போ எடுத்ததுனால 85 விழுக்காடு 90 விழுக்காடெல்லாம், சில இடங்களில் 90 விழுக்காடு, என் தொகுதியில் 90 விழுக்காடு நடந்திருக்கு. சராசரியாக 85. காரணம்னா இதுதான், ஃபில்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபில்டர் ஆகாமல் இருந்தால் இந்த 71%, 75%. அதனால் யாரோ ஒருத்தருக்காக வாக்களிச்சிருக்காங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது முட்டாள் தானே. அது எல்லாம் கால்குலேஷன் தான். இப்போ எஸ்ஐஆர் இல்லாமல் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். எஸ்ஐஆரில் 71 லட்சம் விழுக்காடு 71 லட்சம் வாக்குகள் எடுத்திருக்காங்க. அந்த வாக்குகள் இருந்தால் எத்தனை சதவீதம் நம்முடைய வாக்குப்பதிவு இருந்தால் 71% இருந்திருக்கு. இப்படியா சொன்ன அண்ணன் அடுத்த பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன பாயிண்ட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன சொன்னார்ல நாங்க இரண்டாவது பெரிய கட்சியா வரணும், அதன் தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா 200க்கும் அதிகமான தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு சொல்றார். இந்த கூட்டணிக்கு தான் 40 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கி இருக்கு. எந்த கூட்டணிக்கும் கிடையாது. அரித்தமெட்டிக் ஆகட்டும், கால்குலேஷன் ஆகட்டும், சிம்பிள் கால்குலேஷன் ஆகட்டும். தேர்தலுக்கு முன்பு தேமுதிக சேர்வதற்கு முன்பு மக்கள் நீதி மையம் உடனே நாங்கள் வரோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி 42.75 விழுக்காடு வாக்கு வங்கி இருந்த கூட்டணி. அதற்கு பிறகு இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த கூட்டணி எனக்கு தெரிஞ்சு 50 விழுக்காடை தொடுகிறது. இதுக்கு எங்கே போட்டி இருக்குது? போட்டியே கிடையாது. ஆகையால் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவாள் தான் என்னுடைய பார்வை, என்னுடைய அனுபவம் சொல்லுது. இப்படி வாக்குப்பதிவு அதிகமானதுக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து முபாரக் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. கூடுதலாக இருப்பது போல தெரியும். காரணம் என்னவென்றால், வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவருடைய பட்டியல் எல்லாம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில், ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட காலைல சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைந்ததுக்கப்புறம் போகலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி மக்கள் விரும்புகிறார்கள் வழிய இதை அது விஜயினுடைய மாவைக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது சரியானதாக இல்லை. மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லும். இவர் இப்படி சொல்றாரா? அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் நேத்திரமா சொன்னாரு பாருங்க. வாக்கு சதவீத மக்கள் விழிப்புணர்வு அடைந்து வாக்களிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் தேர்தல் வாக்குகளை எண்ணி யாருக்கு எவ்வளோ வாக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை தொகுதியில் யார் யார் எந்தெந்த கட்சி வெற்றி பெறாங்க என்பது இப்போது யாராலையும் கணித்து கூற முடியாத ஒரு சூழல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால் கண்டிப்பாக 4ஆம் தேதி இரவுக்குள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் எனக்கு யார் ஆட்சி வர்றதை பற்றி நாங்கள் ஆட்சிக்கு ஆரம்பமாக வந்துட்டு போட்டோம். மக்கள்
எஜமானர்கள் மக்கள் வாக்களித்து அவங்க மக்கள் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் அமர போறாங்க. அதெல்லாம் சரிண்ணே, இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிறாங்க. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு ஒரு தரப்பு, இல்ல நாங்க தான் முதலமைச்சர் ஆவோன்னு ஒரு தரப்பு, இல்ல அவர் தான் முதலமைச்சர்னு இன்னொரு தரப்பு, இப்படி ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழக வாழ்முறை கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க உங்களுடைய வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டோம், ஜெயிக்கிட்டோம், அதுக்கு முறை என் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு ஒப்புதலை பெற்று அப்படி நீங்க சொல்வது போல் ஒரு தனி மெஜாரிட்டி வராத ஒரு சூழலில் எங்கள் கட்சியினுடைய சில வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நல்லது நடக்கணுமோ அதுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை நாங்கள் தருவோம். அதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சிகளுக்கு தான் எங்கள் ஆதரவு இருக்கும். இப்படியா சொன்ன அண்ணன் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. இல்ல, 2 பேரும் சமாதானம் ஆகணும்னு நான் மனசார விரும்புறேன்னு சொன்னேன். அப்பா மகன் இருவரும் சமாதானம் ஆக வேண்டும். அப்போதுதான் நமக்கு கேட்ட சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நமக்கு வேலைவாய்ப்பு கல்வி உரிமை கிடைக்கும். அதனால சமூக நீதி தளத்தில் உருவான அந்த கட்சி இரண்டாக பிரிந்து கிடப்பது அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு நல்லதில்லை, அந்த சமூக நீதி வேண்டி நிற்கிற தமிழக மக்களுக்கும் நல்லதில்லை அப்படின்ற அடிப்படையில் நான் சொன்னேன்.